Hi, good evening. One sleep away, finally. Welcome to another episode of PR Cricket Chat. One sleep away from the IPL. RCB versus CSK நாளைக்கு நான் சிஎஸ்கே ப்ரிவ்யூ பண்ணேங்க. சிஎஸ்கே ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த டீம் செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகும்னு இந்த ஷோவில் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 4 மணிக்கு நியூஸ் வந்திருக்கு தட் நம்ம தலை வந்து கேப்டன்சியை ருத்துராஜ் கையில் கொடுத்துட்டு விக்கெட் கீப்பராக தான் ஆட போகிறாரு, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக. ஸோ இந்த விஷயம் நமக்கு டிப்பிக்கல் தோனி ஸ்டைல். இதையும் ஃபைனல் ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் 4 நாள் முன்னாடி தெரிஞ்சிருந்தா சிஎஸ்கேயோட சான்சஸ் நான் ஒரு 25% கம்மி பண்ணிருப்பேன். இப்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக தெரியுது தட் சிஎஸ்கே மேக்கிங் த பிளே ஆஃப்ஸ். ஹோப்ஃபுல்லி ஐ எம் ராங், பட் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு. அந்த டெசிஷனோட இம்பேக்ட் வந்து நமக்கு போக போக தான் தெரியும். ஒரு 5 டைட்டில்ஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, 2 சாம்பியன்ஸ் லீக். ஸோ 5 ஐபிஎல் டைட்டில்ஸ், 2 சாம்பியன்ஸ் லீக் சென்னைக்கு சூப்பர் கிங்ஸுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு நான் தமிழ்நாடு பர்சன் சென்னைக்கு வந்து அப்படியே ஃபுல் சென்னையை கவர்ந்து ஒரு டெமிகாட் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணி தலைன்னு அவருக்கு ஒரு பட்டத்தை சூட்டி ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டாங்க நம்ம தமிழ்நாடு சென்னை மக்கள். அண்ட் இப்போ தோனியோட ஆப்சன்ஸ் ரொம்பவே நமக்கு தெரிய போகுது. ஐ நோ இந்த வருஷம் இருக்காரு, பட் அவர் எல்லா டெசிஷன் எடுத்தாருன்னா கேப்டன் வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுப்பாரு, பட் ஓவரால் ருத்துராஜ் டெசிஷன்ஸ் எடுக்க விட போகிறாரு. அந்த தோனி ஃபேக்டர்லன்னா அந்த டீமோட சான்சஸ் ரொம்ப கம்மியாக போகுதுங்க. ஸோ இது ஒரு பெரிய பெரிய ப்ளோ. இதுக்கு ஒரு ஃபிகரே நம்ம போட முடியாது எவ்வளோ பர்சன்ட்டுன்னு. நான் தோராயமாக ஒரு 25% சொல்கிறேன். பட் தோனி இல்லாமல் ஒரு சிஎஸ்கே டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நடக்க தான் போகுதுன்னு நமக்கு தெரியும், பட் இமீடியட்டாக இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் எண்ட் ஆஃப் த சீசனில் ரிட்டையர் ஆகிட்டு ருத்துராஜை கேப்டனாக போடுவார்னு. மேபி வந்து ஒரு சீசன் கூட வச்சு அவரை கொஞ்சம் மென்டர் பண்ணி நெக்ஸ்ட் சீசன் அவர் தனியாக ஆடும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணிருப்பார். பட் சிஎஸ்கே சிஇஓ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு 6 மணிக்கு தட் எனக்கே தெரியாது. கேப்டன்ஸ் எல்லாம் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு போகும்போது தான் வந்து என்கிட்ட சொன்னார், நான் இல்லை கேப்டன் ருத்துராஜ் அப்படின்னு. ஸோ எனக்கே தெரியாதுன்னு சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ருத்துராஜ் கிட்ட தோனி இதை முன்னாடியே சொல்லியிருப்பார், மேபி 2-3 வீக்ஸ் முன்னாடி. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயங்க. அவர் மென்டலி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது அப்படி வந்து அவர் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காருன்னா நாளைக்கு ருத்துராஜ் ரொம்ப கஷ்டப்பட போகிறார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. முன்னாடியே சொல்கிறதுனால நல்லது, அவருக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஜீர்ணிக்க. பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு. கம்மிங் டு த கேம், ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. என் மனசில் நான் சிஎஸ்கே தான் ஃபேவரட்ஸ்ன்னு வந்தேன். பட் 4 மணி நியூஸுக்கு அப்புறம் ஐ திங்க் இட்ஸ் a 50-50 கேம். ஏன்னா விராட் இஸ் கம்மிங் பேக் ஆர்சிபிக்கு. அவரும் ஹீஸ் ஹங்க்ரி. 2 மாதமாக ஆடலை. ஸோ ஹீஸ் வாண்ட்ஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட். ருத்துராஜ் கைக்வாட் சிஎஸ்கேக்கு டிசம்பர்லேருந்து ஆடலை, ஒரு ப்ரோக்கன் தம்லேருந்து வராரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சிவம் தூபே கொஞ்சம் இன்ஜுரிலேருந்து வராரு. ஜடேஜா கம்மிங் ஆஃப்டர் அ லாங் டெஸ்ட் சீரீஸ். தோனி கம்மிங் பேக் ஆஃப்டர் லிட்டரலி அவர் கடைசியாக விளையாடுறது போன ஐபிஎல் ஃபைனலில். ஸோ திடீர்னு பார்க்கும்போது தோனி கேப்டன்சி இல்லாமல் சிஎஸ்கே ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக எனக்கு தெரியல. ஸோ 50-50 தான் இந்த மேட்ச் என்னோட ஒப்பீனியனில். தோனி ஃபேக்டர் இருந்தானா டெஃபினெட்லி 60-40 கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஐபிஎல்லில் எப்படியுமே ஒரு 3 நாள் மேட்ச் பார்க்கணுங்க டு சி ஹவு த டீம் ஸ்டாக் அப், ஹவு தே பெர்ஃபார்ம். அதுதான் பியூட்டி ஆஃப் த ஐபிஎல். எனி கிவன் டே யார் வேணாலும் அடிக்கலாம். ஃபஸ்ட் ரேங்க் டீம் வந்து 8th ரேங்க் 10th ரேங்க் டீம் கிட்ட தோற்றும் போகலாம். 6th ரேங்க் டீம் 2nd ரேங்க் டீமை அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீக் எப்போவுமே எல்லாம் ஃபீலிங் ஈச் அதர் அவுட் தான். ஆனால் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ 50-50 இஸ் மை ப்ரெடிக்ஷன். அண்ட் எக்ஸ் ஃபேக்டர் இருக்காங்க ஆர்சிபிக்கு. எக்ஸ் ஃபேக்டர் இஸ் கிளென் மேக்ஸ்வெல். அண்ட் எஸ்பெஷலி T20 ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். ஒரே ஓவரில் ஒரு பாலோடையும் மேட்சை மாற்றக்கூடிய அபிலிட்டி இருக்குது, பேட்டோடையும் மேட்சை மாற்ற அபிலிட்டி இருக்குது. டெரிஃபிக் ஃபீல்டர் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு பி அ க்ளோஸ் கேம். அண்ட் ஆல் த ப்ரெஷர் ஆன் ருத்துராஜ் இப்போது. ஏன்னா ஃபோக்கஸ் எல்லாம் எப்போவுமே தோனி மேலே தான் இருக்கும். எஸ்பெஷலி சென்னையில் அவர் எங்கே போனாலும் ஃபோக்கஸ் அவர் மேலே தான் இருக்கும்.
சென்னையில் ஈவன் மோர் ஸோ அவர் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நான் எல்லா ஃபோக்கஸும் தோனி மேலே இருக்கும். பட் ருத்ராஜ் த கேப்டன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு ஆவலாக பார்த்துட்டு இருக்க போகிறாங்க எல்லாரும். அண்ட் ஐ திங்க் இந்த இயர் ஐபிஎல் வேறு விதமாக ஒரு சர்ப்ரைஸோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்கள் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் ஃபேண்டசி ஆடுறீங்களோ எவ்ரி மேட்ச் நான் சொல்கிறது 5 ஃபேண்டசி பிக்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கை போடுங்க. எனக்கு தெரிஞ்ச 5 ஃபேண்டசி பிக்ஸ் ஃபார் டுமாரோ: ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், ஷார்துல் தாக்கூர், விராட் கோலி அண்ட் கிளென் மேக்ஸ்வெல். ஒன்ஸ் அகெயின், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், ஷார்துல் தாக்கூர், கிளென் மேக்ஸ்வெல், விராட் கோலி. இதுதான் என்னோடய ஃபேண்டசி பிக்ஸ். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு கேம் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் போஸ்ட் கேம் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபேண்டசி பிக்ஸை பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு. அண்ட் பிஃபோர் எவ்ரி கேம் அந்த ஃபேண்டசி பிக்ஸை வில் ஷேர் இட் ஆன் ஏர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. ஃபீட்பேக் இஸ் வெல்கம். குட், பேட், அக்லி, பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன வேணாலும் சொல்லுங்கள். அண்ட் லெட்ஸ் வெல்கம் த சம்மர் ஆஃப் கிரிக்கெட் ஸ்டார்டிங் டுமாரோ. தேங்க்யூ, பாய்.